நீங்கள் டிஎன்பிஎஸ்சில ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஐயா வைகுண்டர் அவருடைய வேற ஒரு பெயர், அதை முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறத காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படி பார்க்குறீங்க? அந்த அளவிற்கு அறிவார்ந்த பெருமக்கள் அந்த கேள்வித்தாளை உருவாக்குகிற குழுவிலே இருக்கிறார்கள் என்பதை பார்த்துங்க. முடிசூடும் பெருமான் எங்க இருக்குது, முடிவெற்ற பெருமான் எங்க இருக்குதுன்னு பாரு. இந்த இவங்க நாட்டை கொடுத்த நம்ம நாண்டுகிண்டு சாகிறதா இல்லை அவங்கள தூக்கில் போடுறதான்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன இளவோ இது ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது, மொத்தமாக கொளுத்தணும். அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க. இவர் அது சரி பண்ணுவோம். இதை விட அதாவது இதில் இன்னும் பல கேள்விகள்லாம் இருக்கு. ரொம்ப விஷயத்து ஆமாம், திருக்குறள். ஆமாம், அப்புறம் என்ன சொல்றது, அது கேள்விகளை மறந்துட்டேன், நான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் இருக்குது. அதாவது நமக்கு நாமே பயணம், விடியட்டும் பயணம் எப்ப தொடங்குச்சு. ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா, எந்த அரசியல் கேள்விகளும் வராம பார்த்து கொண்டோங்கிறவங்கள. ஏன்னா அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால. விடியட்டும்ங்கிற பயணம் எப்ப தொடங்குச்சு, எவ்வளவு அறிவுபூர்வமான. இப்ப இந்த ஆட்சி, இந்த அரசு முடியட்டும்ங்கிற பயணம் இங்க எங்க பாட்டன் இருந்து தொடங்குது. வேற அது ஏன்ட்ட கேக்குறீங்க, உங்களுக்கு ஒரு கோபம் வருதா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு கோபம் வருதுல்ல, எனக்கு கோபம் இருக்கு. என் பாட்டனுக்கு இல்லை, என் பாட்டிக்கு இல்லை. என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடத்துல ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்கு. எங்க பாட்டி வேலுநாச்சியார் சிலை பார்த்திருக்கீங்களா, மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப நம்மளை தொடர்ச்சியா அமதிப்பான். 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த எங்க பாட்டன் வள்ளல் பாண்டித்துரத்தேவர் சிலை பார்த்திருக்கீங்களா, நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும். அது என்னன்னா, அந்த நேரம் பேசுறோம், நம்ம ஒரு நினைவுல பேசுறோம், அப்புறம் கோவப்படுறோம், அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீர்த்து போகுது. அதனால எவன் அவமதிச்சானோ, எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ, எவன் நம்ம வரலாற்றை திரிச்சானோ, அவனுக்கே நம்ம மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது. முடிசூடும் பெருமானங்க, முடிவெற்றாளுங்க. இதை படிக்கிறவன் என்ன நினைப்பா, இதுவது இல்லை. மருதுபாண்டி வேலுநாச்சியார் சிவகங்கை விட்டு காலாறுகளை விட்டு அரையங்களை நேரில் நான் தான் ஊரா போய் மருதுபாண்டிக்கு வணக்கம் சிவகங்கை தான் நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான். எங்க இருக்கு சிலை? எந்த தெப்பக்குளத்திற்கு ஒரு சிலை தானே, ஒரு சிலை தானே வச்சது யாரு? அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பதில் சொல்ற? சேலத்துல அவர் கேள்வியும் கேட்க தெரியல, பதிலையும் உள்வாங்க தெரியல. நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவகங்களை தான் போடணும்னு இல்ல, சேலத்துல போடலாம்னு ஒண்டி, சேலத்துல ஒண்டி மருதுபாண்டியரை பத்தி பேசுனது நான் தாங்கிறேன். உனக்கு பிரச்சனை என்னப்பா, உனக்கு பிரச்சனை என்னன்னு செல வைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னா எனக்கு கேள்வி. ஏன் செல வைக்கலன்னு நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் செல வைக்கல, அது வைக்காதவன்ட கேளுப்பா. கோரிக்கை இப்ப கூட தான் பேசிட்டு இருந்தா, முழக்கத்துல கூட இப்ப கூட பேசுறோம். தம்பி, திருபுவனம் கேஸ் சார், சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதை கோர்ட் திருப்பி அனுப்பிடுச்சு. சார்ஜ் ஷீட் தப்பு தவறுமாக இருக்கிறது, திருத்தி அனுப்புங்கன்னு சொல்லி சார்ஜ் ஷீட்டை திருப்பி அனுப்பி எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பெருமை தானே நமக்கு. ஒரு வழக்கை கூட ஒழுங்கா எழுதி கொண்டு போக முடியாத ஆளுகளை எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு எந்த இடத்துல சரியா இருக்கு சொல்லுங்க? உங்களுடன் ஸ்டாலின் மனு பூரா வாங்கி சாக்கடை தண்ணியில போட்டு போறது தானே. இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறது தான். இது ஆர்எஸ்எஸ் அதிமுக இயக்கினால் என்ன தவறு அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்லியிருக்காரு. அதை இன்னைக்கு அமீர் இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் அமீர் பேசியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பேசுறாரு, இவர் பேசுறாருன்னா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவங்க இயக்கிறதா சொல்றாங்க. ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு, அவங்கள சார்ந்தவர் எல்முருகன், இதே எல்முருகன் இருக்கிறாரு. அம்மா நிர்மலா சீதாராமன், ஐயா மூப்பனாருக்கு
வணக்கம் செலுத்த வந்தாங்க. அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம். அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா நயனார் நாயர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் மலர் வளையத்தை வைத்து இலக்கணேசனுக்கு செலுத்துங்கன்னு ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி? அண்ணனை பாருங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மார்க் இந்த சாராய இதழ் மேல ரைடு போன இடத்துல எல்லாம், சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க. இங்க எத்தனை ரைடு வந்திருக்கு? ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? எல்லார் வீடுகளையும் இடி ரைடு போச்சுல, ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? ரைடு போனது தெரிஞ்சது, வெளியில வந்ததும் தெரியல, நடவடிக்கையும் தெரியலையே. காரணம் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டு பேருமே ஒரே ஆளுக தான். இததான் எங்க தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கிறார். இப்ப நாங்க அந்த மட்டையை பிரிச்சு நாரா திரிக்கிறதா நம்ம வேலை. இப்ப இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டீங்க? என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதலா பேரணி நடத்தி அந்த போரை வாழ்த்தின ஆலியார். இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளுது? அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதலா அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தின ஆலியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க. இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? காரணம் ரைடு தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். காரணம் அவங்க இங்க பாருங்க, அவங்க நேரடியா கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க தெரியாம கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.